அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கேட்க போகும் வரலாற்று கதை உண்மையை தேடிய ஒரு இளைஞனை பற்றியது. அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆவார்கள். அந்த காலத்தில் மக்கள் அல்லாஹ்வை மறந்து சிலைகளை வணங்கினார்கள். மரத்திலும் கல்லிலும் செய்யப்பட்ட சிலைகளுக்கு முன்னால் தலை வணங்கினார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதில் இருந்தே சிந்தித்தார்கள், இவை எதையும் செய்ய முடியாது, இவை எப்படி இறைவன் ஆக முடியும் என்று. இரவு வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரத்தினை பார்த்து இதுதான் என் இறைவனா என்று சிந்தித்தார்கள். ஆனால் அது மறைந்து விட்டது. பின்னர் நிலவையும் சூரியனையும் பார்த்தார்கள். ஆனால் அவையும் மறைந்து போனது. அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், மறைந்து போகும் பொருட்கள் இறைவனாக முடியாது. எனவே உண்மையான இறைவனே தேவை, உண்மையான இறைவன் மட்டுமே வழிகாட்டுபவராவார் என்று. மக்கள் ஒரு திருவிழாவிற்கு வெளியே சென்ற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலைகளின் கோவிலுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் அனைத்து சிலைகளையும் உடைத்தார்கள். ஆனால் ஒரு பெரிய சிலையை மட்டும் விட்டு வைத்தார்கள். அதன் கையில் ஒரு கோலையும் வைத்தார்கள். மக்கள் திரும்பி வந்து பார்த்த போது அதிர்ச்சி அடைந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், இதனை செய்தது யார் என்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமைதியாக சொன்னார்கள், நீங்கள் வணங்கும் அந்த பெரிய சிலையிடமே கேளுங்கள், அதுதான் இந்த கோலை பிடித்திருக்கிறது அல்லவா என்று. மக்கள் ஒன்றும் சொல்ல முடியாமல் நின்றனர். ஏனெனில் அவர்கள் தாங்களே அறிவார்கள், சிலை பேசாது, யாரையும் காப்பாற்றாது, யாருக்கும் உதவி செய்யாது என்று. அந்த நாட்டின் அரசன் நிம்ரூத். அவன் மிகுந்த அகங்காரி, தன்னைத்தானே கடவுள் என்று அறிவித்தவன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை எதிர்த்து சொன்னார்கள், என் இறைவனே உயிரை தருபவன், உயிரை எடுத்துக் கொள்பவனும் அவன்தான் என்று. நிம்ரூத் சிரித்தான். நான் கூட உயிரை கொடுக்கவும் எடுத்துக்கொள்ளவும் முடியும் என்று பெருமைப்பட்டான். அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என் இறைவன் சூரியனை கிழக்கில் உதயமாக செய்கிறான், அப்படியானால் அதனை மேற்கு வழியாக நீ உதயமாக்கி காட்டுவாயா என்று. நிம்ரூத் அதிர்ச்சி அடைந்தான். அவனிடம் பதில் எதுவுமே இல்லை. நிம்ரூத் கோபமடைந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெரிய நெருப்பில் எரியுங்கள் என்று உத்தரவிட்டான். மக்கள் மிக பெரிய நெருப்பை ஏற்படுத்தினார்கள். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எரியப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான் நெருப்பிற்கு, ஓ நெருப்பே, இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியானதும் பாதுகாப்பானதுமாக ஆகிவிடு என்று. அதிசயம் நடந்தது. நெருப்பு எரிக்காமல் குளிர்ச்சியை தந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பாக வெளியே வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இந்த கதை நமக்கு கூறுவது என்ன? உண்மையான வலிமை அல்லாஹுக்கே சொந்தம். உலகில் எவரும் எதுவும் அல்லாஹ்வின் சக்திக்கு முன் எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வை மட்டும் நம்பி வாழும் ஒருவன் ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அல்லாஹ்வின் தூதர்கள் எல்லோரின் வாழ்க்கையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள், அவனிடமே நம்பிக்கை வையுங்கள் என்பதுதான். இன்றைக்கான வீடியோ உங்க அனைவருக்கும் பிடித்திருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.